அண்மை செய்தி. நெசவு தொழிலாளர்கள் குடிசை தொழில் போன்று கைத்தறி வைத்து நெசவு செய்து பிழைத்து வருகிறார்கள். வீட்டில் தறி வைத்து நெய்பவர்களுக்கு தொழில் வரி விதிக்கப் போவதாக தகவல் வெளியாகியுள்ள நிலையில் இதற்கு இபிஎஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் ராஜேஷ் இணைகிறார். வணக்கம் ராஜேஷ், மேலும் விவரம். வணக்கம். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிக்கை ஒன்றை கொடுத்திருக்கிறார். அதுல பல்வேறு விஷயங்கள், குறிப்பாக நெசவாளர் தொழில் சம்பந்தமாக அந்த விஷயத்தை குறிப்பிட்டிருக்கிறார். குடிசை தொழில் போல வீடுகளிலேயே தறிகளை வைத்து நெசவு வேலை செய்து வரக்கூடிய நெசவாளர்களுக்கு தொழில் வரி விதிக்க முற்படக்கூடிய திமுக அரசுக்கு கண்டனம் என அவர் குறிப்பிட்டிருக்கிறார். 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது நிறைவேற்ற முடியாத அளவுக்கு 520க்கும் மேற்பட்ட தேர்தல் வாக்குறுதிகளை அள்ளி வீசி ஆட்சிக்கு வந்தார்கள் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டிருப்பதாக குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொத்து வரி, குடிநீர் வரி, கழிவுநீர் கட்டணம், மின் கட்டணம், பால் பொருட்கள் விலை உயர்வு உள்ளிட்ட பல்வேறு பொருட்களின் உயர்வை தொடர்ந்து தமிழக அரசு உயர்த்தி வருகிறது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த நிலையில் நெசவாளர்களில் பலர் தாங்கள் வாழும் வீடுகளிலேயே ஓரிரு தறிகள் வைத்து குடிசை தொழில் போல தறிகளை இயக்கி அந்த வருமானத்தில் எளிய வாழ்க்கையை வாழ்ந்து வருகின்றார்கள். இந்நிலையில் வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுவது போல் தமிழகம் முழுவதும் குடிசை தொழில் போல ஓரிரு தறிகள் வைத்து நெசவு தொழில் செய்து வரும் நெசவாளர்கள் வீட்டில் உள்ளாட்சித்துறை அலுவலர்கள் தறிகள் உள்ள அந்த இடங்களை கணக்கீடு செய்து அப்பகுதிகளுக்கு வணிக ரீதியில் தொழில் வரி விதிக்கப் போவதாக தகவல்கள் கூறுகின்றன. எனவே இதற்கு கடுமையான கண்டனங்கள் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக சேலம் மாநகராட்சி பகுதியில் இது போன்ற குடிசை தொழில் செய்து வரும் நெசவாளர்களின் வீடுகளில் உள்ள தறிக்கூடங்களின் அளவை மாநகராட்சி ஊழியர்கள் அளவீடு செய்து வருவதாகவும் சதுர அடிக்கு 27 ரூபாய் தொழில் வரி விதிக்க உத்தேசித்துள்ளதாகவும் உள்ளாட்சித்துறை ஊழியர்கள் தெரிவித்த செய்தி நெசவாளர்களின் மத்தியில் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். நெசவு தொழில் தலைநிமிர்ந்து நிற்பதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் விரைந்து எடுக்க வேண்டும் என திமுக அரசை வலியுறுத்தி கேட்டுக் கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார்.